வீடை பொறுத்த வரைக்கும் தாத்தா காங்கிரஸ், அப்பா காங்கிரஸ். வீட்டில் வந்து தலையில் படுத்த வச்சிருந்தேன், என்ன படுத்த ஒட்டி வச்சிருந்தேன். எஸ்தப்பா வந்தாரு, சீமானுக்கு பிள்ளைனா அப்படியே போயிடு. ஏன் அவர் வந்து ஒரு கட்சியில் இருந்தார், எப்படி பண்றது ஏம பண்றமே அப்படின்னு அவர் அந்த சமயத்தை இது பண்ணாரு. ஆனா காலச்சூழல் என்னன்னா, இதே இடத்துக்கு அண்ணன் சீமான் வந்தாங்க. அவர் எஸ்தப்பா வர்றப்ப 2011 சமயத்துல முத்துப்பட்டியில வந்து ஜி.கே. வாசன் வந்து இப்ப காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ்காரங்க அந்த வாகனத்தை ஏறாங்கன்னு பார்த்த உடனே நான் அலைபேசி எடுத்து காங்கிரஸ் திட்டப்பாட்டா போடுறேன். மொத்தம் ஒரு 15 பேர் இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க. அவங்க சட்டை பிடிச்சிருக்காங்க, கிழிஞ்சது அடி அடிச்சிடறாங்க. அவங்க வந்து உங்களை தாக்கி அடிச்சிடறாங்க. காவல்துறை தாக்கிய வழக்குங்கிறதுனால என் மேல குண்டாஸ் போட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. போன உடனே துணிமணி பூரா எடுத்துட்டு வா அப்படின்னாங்க. ராஜீவ்காந்தி வழக்கில் இருக்கிற பயாஸ்னா, அறிவண்ணன், ஜெயக்குமார்னா இருந்தாங்க. குண்டாஸ் போட்டு அந்த பக்கம் மாத்திரம் அவங்களை பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக குண்டாஸ் போட்டுன்ற ஒரு போட்டாங்க. போயிடலாம். பொதுவாகவே வந்து ஒரு சிறைக்கு போறோம் அப்படின்னா நிர்வாணமா சோதிப்பாங்க. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கன்றது தெரிஞ்சு நிர்வாண சோதனை ஒரு 3 தடவை பண்ணாங்க. அது வரைக்கும் கூட கூச்சு பாவம் தான் இருந்துச்சு. மேடல பேசுவேன், கீழே கொஞ்சம் கூச்சு பாவம் இருக்கணும். அந்த நிர்வாண சோதனைக்கு பிறகு என்னடா நிர்வாண சோதனை பண்ணிட்டாங்கடா, இதுக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திருக்கு. எல்லாமே இருந்து ஒரு அரசியல் களத்தில் பயணிக்கிறதுன்றது ரொம்ப இயல்பு, சாதாரண. எதுவுமே இல்லாம ஒரு அரசியல் களத்துல பயணிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான. அதுக்கு வந்து அது திமுக அதிமுகவோட சாத்தியம் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் சாத்தியம். நாம் தமிழர் கட்சியில் வந்து அவனோட பின்புலம் என்ன, அவன் வந்து பொருளாதார பின்புலம் என்ன, அவன் எந்த பின்புலத்தில் வந்தான், எதுவுமே பார்க்காம தன்பியா அரவணைச்சு கொள்ற ஒரு போக்கு வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்கு, அண்ணன் மட்டும்தான் இருக்கு. எப்படி வெளி உலக தொடர்புன்றது எங்க ஏற்பட்டுச்சு? புதுக்கோட்டைக்கு வந்து பாலிடெக்னிக் படிக்க போறப்ப அங்க வந்து 2009 காலகட்டம், இறுதிக்கட்ட போர். 2009 இறுதிக்கட்ட போர். அப்ப வந்து அந்த சமயத்துல தான் வந்து இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஈழம் தொடர்பான எந்த எனக்கு வந்து இந்த ஆங்கில வானொலியில வந்து வார்த்தையை கேள்விப்பட்டு தான் நினைவு. வானொலியில அப்புறம் வந்து இந்த ஊருக்காரங்க பேசுவாங்கல்ல, இவங்க எல்லாம் அப்படின்னு வந்து கேலி பொருளா சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்றப்ப அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்படுத்தா நினைவு. அதை கடந்து அதை பற்றி எந்த புரிதலும் கிடையாது, பெரிய அரசியல் பார்வையெல்லாம் கிடையாது நமக்கு. அது அவருக்கான நம்ம தேவையும் அந்த சமயத்தில் உருவாகலை. வீடை பொறுத்த வரைக்கும் தாத்தா காங்கிரஸ், அப்பா காங்கிரஸ். அப்படி காங்கிரஸ் குடும்பம். எனக்கு பெரிய அரசியல் மேலே பெரிய நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம இயல்புலே ஒன்றும் தெரியாது. இயல்புலே வந்து பெரிய திறமைகள் இல்லாத, எந்த தனித்துவமும் இல்லாத ஒரு சராசரி கீழான மாணவன். அதில் அந்த இறுதிக்கட்ட போரியும் போது மக்கள் கொண்டொழிக்கப்பட்டுறது வந்து தாங்க முடியல. ஒரு அப்போ இளைய மனசா இல்லை. அப்போ வந்து கல்லூரிகளில் எப்படி உங்களை அது வந்து ரீச் பண்ணுச்சு, அந்த போராட்டங்கள் அந்த இதுவெல்லாம் எப்படி ரீச் பண்ணுச்சு? இல்லை, நான் இயல்புல வந்து அதீதமான கடல் நம்பிக்கை கொண்டவன், இளைய மனசு கொண்டவன். அந்த சமயத்தில் வந்து இவ்வளவு மக்கள் செத்து போயிட்டாங்கிற செய்தியை கேள்விப்படுறப்ப தாங்க முடியல. இவ்வளோ பேர் செத்துட்டாங்களேங்க, தாங்க முடியல. அதுக்கு முடியும் அதிதீவிரமான கடவுள் பக்தி எனக்கு உண்டு. அதாவது இங்கே திருத்துறைப்பூண்டின்னு ஒரு நகரம் இருக்குது, அங்கே வந்து ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது. நான் காலையில் சனிக்கிழமை காலையில் சாப்பிடாம இங்கேருந்து ஒரு பேருந்து 2 பேருந்து நம்ம இருக்கும், 2 பேருந்தில் ஒரு பேருந்தை பிடிச்சி போய் அங்கே போய் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு மதியம் வந்து இலையில வாழை இலையில் வந்து சாப்பிட்டு இந்த விரதத்தை முடிக்கிற மாதிரி அப்போ கடல் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஈழப்படுகொலைக்கு பிறகு 2009-10க்கு பிறகு நம்பிக்கை அதோட போயிடுச்சு. அதோட வந்து இவ்வளவு மக்கள் சாகிறப்ப எந்த சாமி வந்து காப்பாற்றுறேன்னு ஒரு கோவம் வருது. அந்த கடல் மீதான வெறுப்பு கடல் மறுப்பாக மாறிடுது. அப்போ அவரோட மக்கள் செத்து போயிட்டாங்க, ஏதோ விதத்தில் நம்ம காரணமாக அமைச்சிட்டோம், நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உடுத்துது. அப்போ இந்த ஈழப்படுகொலைக்கு பிறகு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த சமயத்தில் நம்மளோட அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்த என்ன பண்ணுவேன், நான் வந்து குறுஞ்செய்தி அனுப்புவேன். குறுஞ்செய்தி எல்லாருக்கும் தட்டச்சு பண்ணி அனுப்புவேன் அன்னைக்கு மெசேஜ். அப்போ வந்து எப்போதும் பற்றாமல் குளமாய் காட்சியளிக்கிறது என் ஈழ மக்களின் கண்கள், சுற்றும் பூமி சுற்றாவிட்டாலும், வீசும் காற்று வீசாவிட்டாலும், உதிக்கும் சரி கல்லூரி காலங்கள், கொதிக்கும் நெருப்பு கொதிக்காவிட்டாலும், தவிக்கும் என் மக்கள் இனங்கள் தீர தமிழில் மலர்ந்தே தீரும், அது மாதிரி அனுப்புவேன். அப்போ தொடக்க காலத்தில் வந்து அந்த இறுதிக்கட்ட போர், அண்ணன் முத்துக்குமார் தீக்குளிச்சு இறந்து போகிறாரு. தீக்குளிச்சு இறந்து போகிறப்ப பள்ளிக்குழுவிக்கு விடுமை விடுறாங்க. அப்போ நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்க சமயத்தில் ரெக்கார்ட் நோட் எழுதுறேன். அப்போ நண்பன் ஓடி வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையா, எவனோ தீக்குளிச்சிட்டானா அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ அந்த சமயத்தில் வந்து யார் தீக்குளிச்சா என்ன பிரச்சனை கேட்க தோணல. அவன் வந்து பள்ளி கல்லூரிக்கு விடுமுறைங்கிறான். விடுமுறையா அப்படின்னு மகிழ்ச்சியோட ரெக்கார்ட் நோட்டை மூடி வச்சுட்டு ஊருக்கு போனால் விளையாடலாம் அப்படின்னு அங்கேருந்து இந்த ஒரு தொலைபேசியில் கூப்பிட்டு ஊருக்கு வர்றேன், கிரிக்கெட் விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் ஒரு பதாகை வைக்கப்பட்டிருக்கு. பதாகையில் வந்து தமிழா உன் வரிப்பணத்தை இனத்தை அழிக்க ஆயுதமா அப்படின்னு ஒரு வாசகம். அந்த வாசகம் வந்து இனம் புரியாத ஒரு உணர்வை ஏற்படுத்துது. அந்த சமயத்தில் இன உணர்வுன்னு தெரியல. அதுக்கும் பிறகு அந்த சமயத்தில் வந்து இந்த அளவுக்கு இணையதள புழக்கமெல்லாம் கிடையாது. அப்போ வந்து ஆண்ட்ராய்டு அலைபேசி கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறான், இப்போ நக்கீரனில் வந்து வாரம் செய்திகள் வரும்.
அப்போ ஜெகத் கஸ்பர் கூட மறக்க முடியுமான்னு தொடர் இருந்தார். தொடர். ஜெகத் கஸ்பர் உளவாளியும் அப்போ தெரியாது. ஜெகத் கஸ்பருக்கெல்லாம் அப்போ நான் மின்னஞ்சல் போட்டிருக்கேன். அப்படி அன்னைக்கு வந்து செய்திகளை பார்த்து அதை பார்க்க இயல்பில் வந்து எனக்கு வந்து நான் அப்போ வந்து இந்திய பற்று அதிகமாக இருந்துச்சு முன்பொரு காலத்தில். அப்போ வந்து எனக்கு அது வந்து அந்த பள்ளிகள்லேருந்து வர அந்த நேரங்களில் உங்களுக்கு வந்து இந்திய பற்று அதிகம். நான் வந்து எனக்கு வாழ்க்கை லட்சியமே 2 பேரும் நேரில் பார்க்கணுங்கிறது தான். 2 பேரும் நேரில் பார்த்து ஆசி வாங்கணும் அப்படிங்கிறது. ஒன்று ஐயா அப்துல் கலாம்னு, ஒன்று சச்சின் டெண்டுல்கர். உங்களை நேரில் பார்க்கணுங்கிறது தான் ரொம்ப கனவாக இருந்துச்சு. அப்துல் கலாமோட தீவிரமான பக்திமான்னு சொல்லலாம். அதாவது அங்கே விடுதியில் வந்து இந்த அக்னிச்சிறகுகள் புத்தகத்தை வச்சு நான் சாமி கும்பிடுவேன். ஒரு தடவை ஐயா அப்துல் கலாமுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. நம்ம சாமி கும்பிட்றதால உடம்பு சரியில்லாமல் போடுது போல இருக்குது அப்படின்ட்டு அதை கூட எடுத்துட்டேன். அப்போ வந்து அந்த உலகம் புரியாத விவரம் தெரியாத ஒரு காலகட்டம். அப்துல் கலாமோட தீவிரமான பற்றம் இருந்துச்சு. முதல்ல இந்த SMS அனுப்புகிறாங்க, செய்தி அனுப்புகிறோம்ல, அந்த செய்தி ஒருத்தருக்கு போய் திருமுருகன் நம்ம முத்துப்பட்டை சேர்ந்த ஒருத்தர், அவர் ஈழத்தமிழர். திருமுருகன் என்ன பண்ணுறாரு, அவர் என்னோட தொடர்பு எண்ணை வாங்கி சீமான் வர்றாரு பார்க்க போவோம் வரீங்களா? எந்த இடத்துக்கு? 2010 சேலத்தில் நடந்த முத்துக்குமாரனோட முதல் வீரமணி கல்லூரியில் இருக்கீங்க? கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த சமயத்தில் வந்து கல்லூரியிலேருந்து நம்ம விடுப்பு வாங்கிட்டு போகணும். நான் வந்து விடுதியில் இருக்கேன், அதாவது ஹாஸ்டலில் இருக்கேன். அப்போ விடுப்பு வாங்கிட்டு தான் போகணும். அப்போ நான் வந்து கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாணவன், எந்த வம்புதுமும் பண்ணாத நல்ல மாணவன், நான் தேர்ச்சி பெற்றுருவேன். அப்போ வந்து எங்களோட அந்த ஆசிரியர் இருப்பார், கச்சோடி இருப்பார்ல, அந்த கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, கச்சோடி இருப்பாங்க. நான் வந்து விடுப்பு கேட்குறேன். சனிக்கிழமை கல்லூரி இருக்குது, அன்றைக்கி கல்லூரி இருக்கக்கூடாது வேண்ட கல்லூரி இருக்குது அந்த சமயத்தில். அப்போ வந்து கல்லூரி வச்சிடுறாங்க. வச்சோடனே நான் போய் பல்வழி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அப்போ என்கிட்ட அலைபேசி கிடையாது, பல்வழி அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பு வாங்கிட்டு புதுக்கோட்டை பேருந்து நிலையம் போய் அவரோட திருமுருகனோட எண்ணெய் போட்டு, அந்த ஒரு ரூபாயில் எண்ணெய் போட்டு எங்கே வரணும். இது கிடையாது அப்போ இல்லை. அப்போ நான் அங்கே புதுக்கோட்டையிலேருந்து அவர் எண்ணெய் போட்டு அடிக்கிறேன். அடித்த உடனே சொல்கிறாரு, இல்லை தள்ளி போகுது கூட்டம் அப்படிங்கிறாரு. இப்போ என்னடா பண்ணுறது, நம்ம விடுப்பு வாங்கிட்டோமேன்ட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், திரும்ப கல்லூரிக்கு போயிடுறேன். என்னடா பல்வழிகிட்ட வந்துட்டேன் அப்படின்னு. இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த வாரம் விடுப்பு வாங்கிட்டு மறுபடியும் போயிட்டேன். அப்போ போன பிறகு இந்த திருச்சி அந்த உச்சிப்பிள்ளார் கோயில் இருக்குல்ல, அந்த சமயத்தில் கடல் பக்தி இருக்குது. உச்சிப்பிள்ளார் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு டாலர்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டு அப்படி தான் போகிறேன். உச்சிப்பிள்ளார் கோயில்கிட்ட வந்து அந்த 400 ரூபாய்க்கு ஒரு அலைபேசி வாங்கினேன். 400 ரூபாய் அலைபேசி வாங்கிட்டு அங்கேருந்து போய் சேலத்தில் வந்து அண்ணனோட பேச்சப்பா கேட்குறேன். ஏன்னா அப்போ வந்து யூடியூப்பெல்லாம் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ முதல் முறையாக வந்து அண்ணனோட பேச்சை கேட்குறேன். அண்ணன் வந்து பேச ஆரம்பிக்கிறப்ப மெதுவாக ஆரம்பிப்பாங்கல்ல, அதுவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். போக போக பேச்சு அது வீரியம் அதிகமாக என்னால் உட்கார முடியல. ஏன்னா முதல் தடவை அது எவ்வளவு தாக்கமாக இருக்கும் அந்த வயசில். முத்துக்குமாரன் இருக்கிற அந்த காட்சியெல்லாம் மேடையில் இது பண்ணுறாங்க. பார்க்குறப்ப கண்ணில் தனியாக ஊற்றுது. அப்போ வந்து அதுக்கும் பிறகு வந்து அப்படியே தஞ்சாவூரில் வந்து கொடி அறிமுக விழா நடந்துச்சு, அதுக்கு போக முடியல. திரும்ப எப்படி தொடர்பு, அந்த தொடர்புன்றது எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? நடக்குது இந்த இடத்துல கூட்டம் செய்தியாக அப்போ மதுரை மாநாடுன்னு தெரியும் எனக்கு, மதுரை மாநாடுன்னு தெரியும். அப்போ SMS அனுப்புவாங்க. அப்போ நான் ஆஞ்சநேயர்களுக்கு போகிறப்ப அங்கே பதாகை வச்சுருக்காங்க, மாநாடு அப்படின்னு. அதில் பேருந்தில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த எண்ணெய் பார்த்து குறிச்சிக்கிட்டு, மாநாட்டுக்கு இங்கேருந்து வாகனம் போகுதா அப்படின்னு கேட்டேன். போகுது அப்படின்னாங்க. அப்போ சிவகங்கை பொறுப்பாளர் இருக்கார் முத்துக்குமார் அண்ணன், சரவணன் அண்ணன் இங்கேயும் பொறுப்பாளர் இருக்கார், அவங்களாம் இருந்தாங்க. அப்படி கூப்பிட்டு மாநாட்டுக்கு அவங்களோட வாகனத்தில் வந்து 2010 போகிறேன். அந்த சமயத்தில் வந்து என்கிட்ட ஒரு மாற்றம் ஏற்படுதுங்கிறத வீட்டில் உணர்றாங்க. அது அவ்வளோ பெரிய ஆபத்தாக ஒன்று நினைக்கல. 2011 சமயத்தில் என்ன ஆகிடுதுன்னா, 2011 சமயத்தில் வந்து தேர்தல் பரப்புகிறேன். அந்த தேர்தல் பரப்புரையப்போ வந்து நானும் இன்னொரு நண்பர் ஒருத்தர், அருணும் நண்பர் ஒருத்தர், 2 பேரும் வந்து பட்டுக்கோட்டை போயிட்டு வந்துட்டு இருக்கோம். முத்துப்பேட்டை வர்ற சமயத்தில் முத்துப்பேட்டையில் வந்து ஜிகே வாசன் வந்து பேசிட்டு போகிறார். அப்போ காங்கிரஸ் இருக்கார். அப்போ அந்த சமயத்தில் வந்து காங்கிரஸ்காரங்க எல்லாம் பேருந்து ஏறுறாங்க, நானும் பேருந்தில் உட்காந்துருக்கேன். சைனா அலைபேசி வாங்கின பிறகு ஈழப்பாடல் வச்சுருப்பேன், அண்ணன் பேச்சு வச்சுருப்பேன். அப்போ வந்து புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வீடு வர்ற வரைக்கும் சைனா அலைபேசியில் வந்து நான் அண்ணனோட முதல்ல ஈழப்பாட்டாக போடுவேன். முத்துப்பேட்டை நினைஞ்ச சமயத்தில் என்ன பண்ணுவேன், முத்துப்பேட்டை நினைஞ்சு வர்ற சமயத்தில் காங்கிரஸை திட்டுற பாட்டாக போடுவேன். மானங்கட்ட காங்கிரஸுங்க, இத்தாலி எருமையாடா, ஊர்த்தாலி எடுத்தாடாம் பாட்டை போடுவேன். அது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தேன் பல நாட்கள். அப்படி இருக்கிறப்ப அன்னைக்கு பட்டுக்கோட்டை போயிட்டு முத்துப்பேட்டை வர சமயத்தில் காங்கிரஸ்காரங்க அந்த வாகனத்தை ஏறுறாங்கன்னு பார்த்த உடனே நான் அலைபேசி எடுத்து அந்த காங்கிரஸ் திட்டுற பாட்டாக போடுறேன். மொத்தம் ஒரு 15 பேர் இருப்பாங்க காங்கிரஸ்காரங்க. அவங்க பார்க்குறாங்க. எல்லாமே 2009க்கு பிறகு 10-11 நினைக்கிறேன், 10-11 அந்த 11 சட்டமன்ற தேர்தல் பரப்புரையப்போ. அப்போ எல்லாரும் அதை பார்க்குறாங்க. பார்த்தோடனே எதுவும் சொல்லலை. ஆனால் சரியாக இதுக்கும் பக்கத்து நிறுத்தம் தெளிவிலாகம்னு. அங்கே இருக்கிறப்ப ஒரு காங்கிரஸ்காரர் வந்து யார் இந்த பையன் இறக்குங்க அப்படிங்கிறாப்புல. இறக்குங்கன்னு சொல்கிறப்ப அவங்க சட்டை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் சட்டை கிழிஞ்சிருது, அடி அடிச்சிடுறாங்க.
அதுக்கு பிறகு என்ன அவங்க வந்து உங்களை தாக்கி அடிச்சிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற முதிர்ச்சி, இன்னைக்கு இருக்கிற பக்குவம் அன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருந்தால் நான் வந்து காங்கிரஸை வீரியமாக எதிர்ப்பேன். ஆனால் அவங்க முடியதை காட்டணும்னு அந்த இடத்துல போட்டுக்க மாட்டேன். யாரும் தடுக்கலையா பஸ்ஸில் வந்து இல்லை அடிக்காதீங்க? அது என்ன சூழ்நிலை அவங்களால டப்புன்னு இது பண்ண முடியல, அவங்களால அனுமானிக்க முடியல. டப்புன்னு நடந்துச்சு. புதுசாக ரத்தக்காயம்லாம் வரல, சும்மா அடி அடிச்சாங்க, சட்டை கிழிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சட்டை இல்லை அங்கேருந்து நடந்து இங்கே இறங்கணும்ல. அங்கேயிருந்து இறங்கி நாங்கள் நடந்து வர்றப்ப ராத்திரி கடைசி பிறந்து 10:30 மணியோ 11 மணிக்கோ அது வந்து முத்துப்பேட்டையிலேருந்து வர்றது. அப்போ வந்து சட்டம் இல்லாமல் இங்கே நடந்து வந்துட்டேன். ராத்திரி 11 மணி தெரில. அதனால் அதை நான் இதை வெளில சொன்னோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை கட்சிக்கு போட மாட்டாங்கன்ட்டு நான் மறைச்சிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ நீங்கள் வந்து இப்போ ஆக்ரோஷமாக இருக்கீங்க. எனக்கு இல்லை, இன்னைக்கு இதில் புரிதலும் பக்குவமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இதுவும் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு உணர்வை வெளிக்காட்ட தெரியாமல் வெளிக்காட்டினது தான். அதில் வந்து அதுக்கு பிறகு பஞ்சாயத்து பண்ணாங்க. அது யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க? இல்லை, நடந்துச்சு. அது ஊரில் சொல்லுவாங்க. இல்லை அது என்னாச்சுன்னா அடுத்த 3 நாள் தெரிஞ்சிச்சு. எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு தெரிஞ்ச பிறகு அப்புறம் அது பஞ்சாயத்து மாதிரி பண்ணி 2 தரப்புலையும் வந்து அந்த நீங்கள் இப்படி பண்ணிக்கூடாது. அரசியலில் வந்து நீங்கள் முதல்ல உள்ளே வரும்பொழுது நீங்கள் வந்து தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு தான் வார்த்தை அதிகம் நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் பெருசாக அவங்க தாக்கிடல. அது அந்த சமயத்தில் என்னோட புரிதலும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த இடத்துல அது பொது வெளில காங்கிரஸ் மீதான கோபம் வந்து எப்போதும் இருக்கும். அது அழிச்ச கட்சி. அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற பக்குவம் இருந்தால் அப்படின்னு வழிகாட்டிக்க மாட்டேன். அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு விவாதத்துக்கு போகிறீங்க, அவங்களோட விவாதிக்கிறீங்க. இல்லை அதான் இன்னைக்கு அதாவது அண்ணன்ட்டேன்னு கற்றுக்கிட்டு தான். அது கருத்து வேற, அரசியல் நிலைப்பாடு வேற, உறவு வேற. எதை எந்த இடத்துல காட்டணுங்கிற புரிதல் இன்னைக்கு இருக்குது, அன்னைக்கு இல்லை. அதுக்கும் பிறகு என்ன ஆச்சுன்னா அவன் சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்க சித்தப்பா இருக்கிறார் ஒருத்தர், அவர் வந்து அதுக்கும் பிறகு தேவையில்லா வேலை பார்த்துட்டு இருக்க நீ இப்படி இருக்கிறன்னா. ஆனால் அப்போல்லாம் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இவன் வந்து எங்கேயோ கட்சி கூட்டத்துக்கு தான் போகிறான் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சா? ஒன்றும் பெரிய அப்படிலாம் தெரிஞ்சுன்னு தெரியல. வீட்டில் என்ன பண்ணுறேன், வீட்டில் வந்து தலையில் படத்தை வச்சுருந்தேன், அண்ணன் படத்தை ஒட்டி வச்சுருந்தேன். சித்தப்பா வந்தார், வந்து இது மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இருக்காத, நீ சீமானுக்கு பிள்ளைன்னா அப்படியே போயிரு, நீ அதில் எடுத்து போயிரு, நீ பிள்ளையாருக்குலாம் இரு அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், அதுக்கு பிறகு தலைவர் படத்தை அண்ணன் படத்தை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அலைபேசியில் வந்து தலைவர் படத்தை வச்சுருப்பேன். தலைவர் படத்தில் வந்து ரொம்ப இளமையான படம் இருக்கும், அந்த படம் தான் வச்சுருப்பேன். ஏன்னா தலைவர் யாருன்னு அந்த படம் பார்த்தா தலைவர்னு தெரியாது. எங்கள் சித்தப்பா கூட பார்த்துட்டு இவன் எதுக்கு விவேக் படத்தை வச்சுருக்கான் அப்படின்னு கேட்டால் அவருக்கு தெரியல, தலைவர்னு தெரியல. அப்போ வந்து அப்படி தெரில, அப்போ வந்து தெரில. பிற்காலத்தில் அது எப்படி கால சொல்ல மாதிரி தான் இந்த இடத்துல இங்கே தான் வந்து அந்த பார்லமெண்ட் தேர்தல் சமயத்தில் வந்து இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு. இங்கே தான் அண்ணா இங்கே தான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துலையா? இப்படி அந்த தான் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ வந்து அவங்க சித்தப்பா அந்த சமயத்தில் எதிர்த்தாரு. அது அந்த இப்படிலாம் போனால் ஒழுங்காக இருக்கு. அவர் வந்து ஒரு கட்சியில் இருந்தார்? இல்லை அவருக்கு அடிப்படையில் என்னென்னா அவர் அதிமுக காரனா கூட அவர் தொடக்க நிலையில் வந்து அண்ணனோட பேச்சை வந்து நான் சீடியில் போட்டு அவர் வீட்டில் முத்துப்பட்டில் பார்த்துட்டு இருப்பேன். அந்த பார்த்துட்டு இருக்க சமயத்தில் வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, சீமான் பேச்சா சீடி வச்சுட்டு போ, நல்லாயிருக்கும் பேச்சு அப்படின்னு. அவருக்கு வந்து அந்த சிக்கல் இல்லை, இப்படி எப்படி பண்ணுறது தெரியாமல் பண்ணுறோமே அப்படின்னு அந்த சமயத்தில் இது பண்ணார். ஆனால் காலச்சூழல் என்னென்னா, இதே இடத்துக்கு அண்ணன் சீமான் வந்தாங்க. அவங்க சித்தப்பா வர்றப்ப அண்ணன் சாப்பிட்டு தான் போகணுன்னு அண்ணன்கிட்ட ரொம்ப வேண்டுதலாக வச்சாங்க. அதனால கால சூழல் நம்மளை வந்து என்ன சொல்கிறது. இப்போ உங்கள் சித்தப்பா வந்து அவர் வேறு இயக்கத்தில் பண்ணிக்கிறாரு. ஆனால் நம்ம அரசியல் நிலைப்பாட்டை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, குடும்பத்தில் உள்ள எல்லாரும் கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை எல்லாரும் இது பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றி ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுற. இல்லை அவர் என்னன்னா, நீ சரியாக செய்ய அப்படின்பாரு. அவ்வளோ நீ உன் வேலையை நீ சரியாக செய்ய அப்படின்பாரு. 2018 வந்து இந்த காவல்துறை தாக்கிய ஒரு வழக்கப்போ காவல்துறை தேடி இங்கேயே வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. நான் இங்கே எல்லாம் வெளில இருந்தேன். அப்புறம் அப்போ வீட்டில் எப்படி அதை எதிர்கொண்டாங்க? என்ன நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சமயத்தில் அவங்க பயப்படத்தான் செய்வாங்க. இந்த ஊரில் இருக்கவங்க சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, அவனை கொண்டு டெல்லி திகாரில் போட போகிறாங்க. அவங்களுக்கு தெரியலை இது ஒன்றும் அப்படி ஒன்றும் அது இல்லை அப்படின்னு தெரியலை, திகாரில் போட்டுருவாங்க அப்படின்னு. அதுக்கும் பிறகு கைது செய்யப்பட்டு போன பிறகு சிறைக்கு போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டுமாங்கல்ல, அது மாதிரி தான் இருந்துச்சு. சிறைக்கு போய் இந்த சோதனையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அப்போ தான் நமக்கு அந்த இதை உடச்சுட்டாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து கம்பீரமாக சிறைக்கு போகிறோம், பெருமித உணர்வோடு தான் போகிறோம். அதுக்கு பிறகும் பெருமித உணர்வோடு தான் அந்த சோதனை பண்ணுறாங்கல்ல, சோதனை பண்ணுறப்ப தான் ஒரு மாதிரி நமக்கு இதாக இருந்துச்சு. ஏன் அந்த இப்போ பொதுவாகவே வந்து ஒரு சிறைக்கு போகிறோம் அப்படின்னா நிர்வாணமாக சோதிப்பாங்க, அதான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கன்றது கஷ்டப்படுத்தாங்களான்னு தெரில. நிர்வாண சோதனை ஒரு 3 தடவை பண்ணாங்க மொத்தமாக. வந்து முதல்ல உள்ளே போகிறப்ப, அப்புறம் வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு வர்றப்போ ஒரு தடவை, திரும்ப போகிற ஒரு தடவை, 3 தடவை. அது வரைக்கும் கூட கூச்சுப்பாவாக தான் இருந்துச்சு. அந்த நிர்வாண சோதனைக்கு பிறகு என்னடா நிர்வாண சோதனை பண்ணிவிட்டாங்கடா, இதுக்கு முன்னாடி என்னடா நம்மளை அவமானப்படுத்திருக்கு அப்படின்னு கூச்சுப்பாவம் கொஞ்சம் இருந்துச்சு. மேடலில் பேசுவேன், கீழே கொஞ்சம் கூச்சுப்பாவம் இருக்கும் எனக்கு. அது உடஞ்சி போச்சு.
அதுக்கும் பிறகு நான் என்ன நினச்சிட்டேன், எனக்கு தெரியல அப்போ, அதாவது நிர்வாண சோதனைங்கிறது கட்டாயம் இல்லைங்கிறது அப்போ எனக்கு தெரியல. அதுக்கும் பிறகு இப்போ வரைக்கும் என்னன்னா, அடுத்த முறை சிறைக்கு போகிறோம், கம்பீரமாக இந்த சோதனை இல்லாமல் கம்பீரமாக போயிட்டு வர்றோம் அப்படின்னு நினச்சிக்குவேன். இந்த மாதிரியான ஒரு கிராமத்துல இருந்து வந்து அங்க வந்து அரசியல்ல ஈடுபடுறதுன்றது எவ்வளோ சவால்? ஏன்னா அது பெரிய சவால்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தலைமுறையா நீங்க தான் வந்து இவ்வளோ ஒரு அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. அப்படின்னும்போது அது மிகப்பெரிய சவால் தானே. எனக்கு என்ன சவால்னு தெரியல. எனக்கு வந்து என்னென்னா, நம்ம கட்சியில் வந்து நமக்கு எல்லாத்தையும் இலகுவாக அமைச்சிட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியல. இல்லை, இலகுவாக அமைச்சிட்டாங்க. அதாவது இயல்புல எனக்கு முன்பே சொன்னது போல் மேடை பேச்செல்லாம் எனக்கு கிடையாது. மேடை பேச்செல்லாம் நான் பேசினது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் வந்து மேடையில் பேசுவாங்க. பேசுகிறப்ப கீழே பார்த்து மண்ணை தொடிக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். நமக்கு மேடையில் நாற்காலி எடுத்து போடக்கூட மேடை ஏறினது கிடையாது. யார்ட்டையும் இயல்பாக பேச மாட்டேன். அண்ணனை பார்த்து நம்ம பேசணும் அப்படின்னு ஆர்வம் வந்து அப்படி முயற்சி பண்ணி பேசினது தான். தொடக்க நிலையில் பேசுகிறப்ப தடுமாறினப்ப திணறினப்ப கூட அண்ணன் தான் நான் கூப்பிட்டு இப்படி பேசணும். ஆனால் அது ஒரு பெரிய சவால் தானே. ஏன்னா முதல் தலைமுறையாக அரசியல் பேசுகிறோம். இப்போ நாம் வந்து இதுக்கு முன்னாடி தலைமுறை இதெல்லாம் வந்து என்னென்னே பார்த்துருக்க மாட்டோம். சித்தாந்தம்னா என்னன்னு பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி அரசியலில் என்னென்ன எதிர்ப்புகள் வரும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும், நம்மளை கைது பண்ணுவாங்களா, போலீஸ் வருமா, இதெல்லாம் கூட பெரிய அளவுக்கு தெரியாது. அப்படின்னும் பொழுது இந்த ஸ்டேஜில் இருந்து கைது வரைக்கும் போய் நம்ம வந்து சிறை தண்டனை வரைக்கும் போனதுக்கப்புறம் அது ஒரு பெரிய சவால் தானே. அது நம்ம சவால் அதுக்கு வந்து இல்லை, கட்சி தான் எல்லாத்துக்கும் வந்து நம்மளை வளர்த்து இதுக்கெல்லாம் உருவாக்குனது கட்சி தான். நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் சிறைக்கு போகிறத கௌரவமாக நினைப்பாங்க. நம்ம வந்து கொலை பண்ணிட்டு வன்கொடுமை ஈடுபட்டு சிறைக்கு போகிறதில்ல. போராடி சிறைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப சிறைக்கு போனால் பெருமிதமாக நினைப்பாங்க. அதில் வந்து பல பேர் சிறைக்கு நம்ம ஆளுக போயிருக்காங்க. அப்போ எல்லாம் சிறையை பற்றி சொல்லுவாங்க. நமக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்பேன். அப்போ நல்ல தம்பின்னு நம்ம ஆவடியில் இருக்கார் அண்ணன் ஒருத்தர். அவர் வந்து மதுபான கடையை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணி 20 நாள் நம்ம சிறையில் இருந்தாங்க. அப்போ சிறைக்கு போன ஆள்லாம் பார்க்குறப்ப ஒரு பரவாமையே பார்ப்பேன். அவங்களாம் சிறைக்கு போயிருக்காங்க, நம்ம போவே இல்லையே அப்படின்னு. அதனால் நம்ம கட்சியில் வந்து அதை இலகுவாக தான் சொன்னாங்க, அதை பெருமையாக தான் சொன்னாங்க. அதனால் இருந்துச்சு. சிறைங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறைங்கிறது உளவியல் சிறை தான். நீங்கள் வந்து நல்லக்கண்ண ஐயா காலத்தில், காமராசர் காலத்தில், இவங்க காலத்தில் சிறைங்கிறது சிறைக்குள்ளே சிறைனா இப்படி இருக்கலாம், இவ்வளோ பெருசு இருக்கலாம், இவ்வளோ பெருசு. அதுக்குள்ளே வந்து கழிவர் இருக்காது, ஒரு மண் சட்டி இருக்கும், அதெல்லாம் சிறுநீர் கழிக்கணும், அதெல்லாம் மலம் கழிக்கணும், சாப்பாடு களி தான், மோசமாக இருக்கும். அன்றைக்கி சிறைக்குள்ளே தூங்க முடியாது, வேலை செய்யணும். அன்னைக்கு வந்து சிறைக்குள்ளே கொடுமை நடந்துச்சு. அன்றைக்கி செக்கு இழுத்தாங்க, அன்றைக்கி கல் உடைச்சாங்க. ஆனால் இன்றைக்கி சிறைங்கிறது அப்படி கிடையாது. இன்றைக்கி சிறையில் வந்து களியெல்லாம் கிடையாது. பிசிபின்னு புழலில் இருந்துச்சு. சாப்பாடு ஓரளவு காசு கொடுத்தா ஒரு நல்ல சாப்பாடே, ஓரளவு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடே இருக்கும். அந்த மாதிரி ரம்ஜான் அன்னைக்கு அவங்களே பிரியாணி போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை அந்த அசைவத்தை சாப்பிட முடியுமோ முடியாதோ ஒரு அசைவம் போடுவாங்க. ஓரளவு சமாளித்து ஓட்டலாங்கிறது தான். சிறைங்கிறது இன்றைக்கி வெளி உலக தொடர்பு இல்லாமல் முடக்கி வைக்கிறது தான். எனக்கு வந்து அந்த காவல்துறை தாக்கிய வழக்குங்கிறதுனால என்ன காவல்துறை தாக்கினா கையை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க. எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, கட்சி பின்புலங்கிறதுனால மேலே கை வைக்கலை. ஆனால் அதே சமயத்தில் என் மேலே குண்டாஸ் போட போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அந்த சமயத்தில் விசாரணை செல்ல இருக்கேன். தண்டனை சிறை அந்த பக்கம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த குண்டாஸ் கைதிகளை அந்த சிறைவாசிகளை பூரா தண்டனை சிறைக்கு மாற்றுறாங்க. இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் மாற்றுறாங்க. அப்போ நான் அங்கே போய் ஒரு 2-3 நாளில் மாற்றுறாங்க. அப்போ வந்து எனக்கு தகவல் சொல்லப்படுது, குண்டாஸ் போடலாம் அப்படின்னு தகவல் சொல்லப்படுது. ஒரு நாள் சிறையில் இருக்கிறப்ப அங்கேருந்து R6 அங்கேருந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உனக்கு பெயிலு அப்படிங்கிறாங்க. பெயிலெலாம் இல்லை, குண்டாஸ் தான் போட்டாங்க இவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு போகிறேன். போனவுடனே துணிமணி பூரா எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாப்புல. ஒரு கைடியில் வந்து எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அப்படி எடுத்துக்கிட்டு போகிறேன். போகிறப்ப வந்து இந்த ஒரு அலுவலக வாசலில் 2 பேர் நிற்கிறோம். நான் நிற்கிறேன், இன்னொருத்தர் 2 பேர் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு மிஸ்ஸாவா அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்ஸானா என்னன்னு எனக்கு தெரியல எனக்கு. அப்புறம் புரிஞ்சு இருக்கிறவங்களோட உங்களுக்கு முடிச்சிடறேன். அப்போ அது இருந்துச்சு, குண்டாஸ்ன்னு புரிஞ்சிச்சு. குண்டாஸ் கையெழுத்து வாங்கினாங்க. அப்புறம் இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் மாற்றுறாங்க. அப்போ எனக்கு என்னென்னா, குண்டாஸ் அந்த பக்கம் மாற்றி போட்டாங்கன்னா அந்த பக்கம் வந்து ராஜீவ்காந்தி வழக்கில் இருக்கிற பயாசண்ணன், அறிவண்ணன், ஜெயக்குமார்னா இருந்தாங்க. அப்போ அந்த பக்கம் மாற்றினா, குண்டாஸ் போட்டு அந்த பக்கம் மாற்றினா அவங்கள பார்க்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்காக குண்டாஸ் போட்டுன்ற ஒரு போட்டாங்க, போயிடலாம் அப்படின்னு அவர் ஆசை இருந்துச்சு. அதுக்கு முடியே கேட்டிருக்கேன், சிறைக்குள்ளே போனால் அவங்களாம் பார்க்க முடியுமா அப்படிலாம் கேட்டிருக்கேன். பயாசண்ணன் 2 தடவை போய் பார்த்துருக்கேன். அதனால் அந்த பக்கம் போனால் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த குண்டாஸ் போட்டு இந்த பக்கம் மாற்ற போகிற சமயத்தில் விஜிலன்ஸ் அதிகாரி இருக்காப்புல, அவர்கிட்ட போய் அந்த பக்கம் போனால் பயாசண்ணா பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அது ஆர்வக்கோளாறு, அப்பயும் ஆர்வக்கோளாறு. கேட்குறப்ப அவர் உடனே வந்து சிலோன்காரனோட உனக்கு என்னடா தொடர்பு அப்படின்னு கேட்குறாப்புல. ஐயோ தப்பாக கட்டம் போல இருக்குது அப்படின்ட்டு அந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி காவல்துறை அதிகாரிகள் வந்து குண்டாஸ் அந்த கொடுக்கறதுக்கு வருவாங்க, ஆர்டர் கொடுக்க வருவாங்க. அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்ககிட்ட டேய் பைத்தியக்காரா முடிச்சுட்டு போய் வேலையை பாடுறா அப்படிங்கிறாப்புல.
அப்புறம் உள்ளே போன உடனே ஒரு பெரிய குவாரண்டி பிளாக்கு, வடசென்னை படத்தில் வரும்போது ஒரு பெரிய குவாரண்டி பிளாக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த குற்றஞ்சாட்டப்பட்டவங்க, குற்றவாளிகள்லாம் அடைக்கப்பட்டிருக்காங்க. என்னோட வந்த 2 பேரும் வந்து எனக்கு தெரிஞ்சவன் இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு கையை காட்டி அங்கே மாறிக்கிட்டாங்க. எனக்கு யாரையும் தெரியாது. முந்தைய 2-3 நாட்களில் பழக்கமான ஒரு தம்பி தான் தெரியும். எனக்கு தம்பியை தர யாருக்கும் தெரியாது, நீ உள்ளே விடுங்கிறேன். அங்கே அந்த அறை வந்து பெரிய 48 பேர் இருக்கிற அறை. அங்கே வந்து இங்கே இடமே இல்லை, படுக்கிறதுக்கு விட முடியாதுங்கிறாங்க. எனக்கு யாரையும் தெரியாது, தம்பியை மட்டும் தான் தெரியும், இங்கே விடுங்கிறேன். சரி அங்கே படுத்துக்க அப்படிங்கிறப்ப அந்த செருப்பை ஒதுக்கி போட்டு செருப்பு ஒரு இடத்த படுத்துக்கங்கிறாங்க. ஆனால் அப்புறம் வேறு இடம் கொடுத்தாங்க, அங்கே படுத்துக்கிறப்ப இப்படி காலம் ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடுது. தூக்கம் இல்லை, எனக்கு கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெளில போகிறோம், விடுதலை ஆக போகிறோம்னு தோணல. ஆனால் வந்து ஆத்தாவுக்கு இதாயிருமோ, அதாவது ஆயிடுமோ, அதே மண்டியில் ஓடிட்டுருக்கு. 6 மணி இருக்கும், 6:30 இருக்கும். இருந்துச்சு வாசலில் உட்காந்துருக்கேன். அப்போ வாயில் கவலை இருக்கார். பெரிய கதவுல வந்து இவ்வளோ பெருசு மட்டும் ஒரு ஓட்ட மாதிரி இருக்குது. அப்போ வந்து டப்புன்னு காவலை வந்து கதவு திறந்து, யார் கார்த்தி அப்படிங்கிறாப்புல. நான் அப்படி எழுந்திரிச்சு பார்க்குறேன். பார்த்தோன்னே இந்த இதுக்குள்ள அது 2 கண்ணு மட்டும் தெரியுது. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி நான் உணர்ச்சிப்பட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தா அந்த பக்கம் பயாசன் அப்படி இருந்தார். பயாசன் அப்படி இருந்தோடனே அது வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தேன். அதை பார்த்தோன்னே உணர்ச்சி விட்டு அவர் கட்டிப்பிடிச்சு அழுது. அதுக்கு பிறகு அங்கேருந்து அறிவண்ணன் வந்தார். அவர் வாக்கிங் போயிருந்தார், நடைபயிற்சி. அங்கேருந்து வந்து அறிவண்ணன் வந்தார். தூரத்தில் ஜெயக்குமார் அண்ணன் வந்தார். அதுக்கு பிறகு ஒரு 45 நாள் இருந்தேன். அதில் வந்து பயாசன் அரைக்கு அடையாளம் அவங்க வந்து உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. பயாசன் தெரியுமே, பயாசன் அறிவண்ணனுக்கு தான் அறிமுகம் இல்லை, பயாசன் தெரியும். அதுக்கு முன்னாடி இடத்துல பார்த்துருக்கேன், நல்லா தெரியும். பயாசனுக்கு ஜெயக்குமார் தெரியும். அவங்க அறையில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அவங்க அறை எப்படி இருக்கும், அவங்க உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அங்கே போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ கடைசியாக குண்டாச்சு உடஞ்சிருச்சு. நான் அந்த சமயத்தில் என்ன பண்ணேன், வெள்ளை சட்டை வெள்ளை இது கொடுங்க, ஃபேண்ட் வாங்கி கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கைலியை கட்டிக்கிட்டு இல்லை வெள்ளை சட்டை இல்லாமல் வேறு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த பக்கம் போனோம்னா இவன் இந்த விசாரணை சிறைவாசி ஒருத்தர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. ஆனால் வெள்ளை சட்டை வெள்ளை ஃபேண்டில் இருந்தால் தண்டனை சிறைவாசி அப்படின்னு கண்டுக்க மாட்டாங்க. நான் வாங்கி வச்சுருந்தேன். குண்டாச்சு உடஞ்சி இந்த பக்கம் மாற்ற போகிறாங்க. மறுபடியும் மாற்ற போகிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகிட்ட வந்து நான் பயாசனை பார்க்கணும், எனக்கு போகிறேன், கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பயாசனை பார்க்க போகிறேன். பயாசனை பார்க்க போகிறப்ப அவர் பார்த்த மாத்திரத்தில் ஒன்று அழுது, அண்ணே உங்களை விட்டு நான் போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட அழுகுறேன். அவர் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன், நம்ம தலைவரை பற்றி, ஈழத்தை பற்றி, நம்ம அது சில விஷயங்கள் பேசுகிறேன். அதாவது என்ன சொன்னால் ஞாபகம் இருக்குது, நம்ம ஈழ நிலம் வந்து கைப்பற்றணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட மாவீர தெய்வங்கள் அவங்கெல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போ பொட்டெண்ணெய் இல்லை, சூசி எண்ணெய் இல்லை, புளித்த எண்ணெய் இல்லை, யாரும் இல்லை, எல்லாம் இறந்து மண்ணோடு மண்ணாக மடிச்சு போயிட்டாங்க. அந்த மண்ணை மீட்கணும். அவங்களோட உடம்பு மண்ணாகி சாம்பலா போன அந்த மண்ணை மீட்கணும். அவங்க வந்து அந்த மனநிலையில இருந்தாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவங்க சிறைக்குள்ளேயே இருக்காங்க. அவங்க அதெல்லாம் கொள்கை பிடிப்போட உணவோட தான் இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறதுக்கு தயக்கமாகவும் இருக்குது எனக்கு. பயாசன் அமைதியாக இருக்கார். அவருக்கு 2 கண் அப்படி கலங்கி இருந்துச்சு. நான் சிறை விட்டேன், வாழ்க்கையிலே நம்ம அந்த காட்சி பார்க்க முடியாது. நான் சிறை விட்டு இப்படி வெளில வர்றப்ப, அவர் அறையை விட்டு வர்றப்ப அவர் குனிஞ்சு அப்படியே கலங்கி இருந்தார். அறிவண்ணன் கொண்டாந்து விட்டுட்டு போனார். அது வாழ்க்கையில் வந்து அந்த குண்டாஸில் வந்து இந்த பக்கம் மாற்றி விடலைன்னா ஒன்றுமே கிடையாது. மாற்றி விட்டு அவங்களோட ஒரு 48 நாள் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து வாழ்க்கையோட ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அதனால அது பெரிய அனுபவம். அதில் வந்து சிறையில் ஒன்றும் நான் பெரிய பாடுபட்டேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பயாசனை அப்படி பார்த்துக்கிட்டாரு. அவர் அங்கே சமைச்சாங்கன்னா சாப்பாடு கொடுத்து விடுவார், புத்தகம் கொடுத்து படிக்க சொல்லுவார், காலைல தாமதம் வந்துச்சா வந்து திட்டுவார், இன்னும் தூங்கிட்டு இருக்கிற நடைபயிற்சி பண்ணாமல் அப்படிம்பாரு. அதனால் அது எப்போயுமே அது வந்து நம்ம வாழ்க்கை அப்படின்னு பேசினோம்னா அந்த 48 நாளுங்கிறது ரொம்ப பொக்கிஷமான. இப்போ எல்லாமே இருந்து ஒரு அரசியல் களத்தில் பயணிக்கிறதுன்றது ரொம்ப இயல்பு, சாதாரண. இது எதுவுமே இல்லாம ஒரு அரசியல் களத்துல பயணிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான இது. அதுக்கு வந்து அது திமுக அதிமுகவோட சாத்தியம் இல்லை, நாம் தமிழர் கட்சியில் சாத்தியம். நாம் தமிழர் கட்சியில் வந்து அவனோட பின்புலம் என்ன, அவன் வந்து பொருளாதார பின்புலம் என்ன, அவன் எந்த பின்புலத்தில் வந்தான், எதுவுமே பார்க்காம தன்பியாக அரவணைச்சு கொள்கிற ஒரு போக்கு வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்குது, அண்ணன்ட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் அவர் தான் என்னை வந்து நான் வந்து ஒரு பேச்சாளராக பேசுவேன், மேடையில் பேசுவேன், விவாதங்களில் பேசுவேன் அப்படிலாம் அண்ணனுக்கு வந்து அப்படி என்னை வந்து அண்ணன் வந்து இது பண்ணல. முதலாக வந்து அப்போ கூட்டங்களில் என்ன பண்ணுவேன், நமக்கு வந்து எப்பயும் ஒரு உணர்வு கொந்தளிப்பு இருக்கும், ரொம்ப ஆர்வம் இருக்கும், முனைப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவேன், கூட்டங்களில் வந்து நாம் தமிழர் கட்சி கூட்டங்களுக்கு போவேன், கூட்டத்தில் உட்காந்துருப்பேன். நான் ஆர்வமாக துண்டறிக்கைலாம் கொடுப்பேன். அதில் வந்து தமிழ் கொடி வழி அப்படின்னு ஒரு மாத இதழ் வந்து இன்றைக்கும் நம்ம கட்சி கூட்டங்களில் தமிழேந்திர ஒரு அண்ணன் வந்து புத்தகம் எடுத்துக்கிட்டு இருப்பார், புத்தகம் அந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பார். அவர் தமிழ் கொடி வழி அப்படின்னு புத்தகம் நடத்தினார். அப்போ நான் ஆர்வமாக அந்த துண்டை கொடுக்குறது அதெல்லாம் பார்த்துட்டு, நீ இந்த புத்தகத்தை விற்பனை பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணுறேனே அப்படின்ட்டு. புத்தகத்தை விலை வந்து 10 ரூபா.
நான் வந்து அதாவது கூட்டங்களில் விநியோகம் பண்ணணும். 10 ரூபா கொடுத்து வாங்கணும். அதில் வந்து ரூ. 300 400 சேர்ந்துச்சு. எனக்கு கூட வந்துச்சு, காசு வந்துச்சு. அவர் எனக்கு இந்தா உன் பங்கு அப்படின்னு ரூ. 200 300 கொடுத்தாரு. பெரிய காசாக இருந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கல, வேண்டாண்ணே அப்படின்னேன். 300 நம்ம கொடுத்தாரு. அது வந்து நமக்கு உணர்வு ரீதியாக அதை பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது தான். அது மாதிரி வந்து அப்படி இது பண்ணுறப்ப ஒரு நாள் கேட்குறாரு, வடகாட்டில் நினைக்கிறேன், வடகாடு புதுக்கோட்டை பக்கம் இருக்குல்ல, அங்கே கூட்டத்தில் நினைக்கிறேன், நீ புத்தகத்தில் எழுதுவியா அப்படின்னு கேட்குறாரு. எழுதுவேண்ணே அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன், இப்போ அதிகமாக இப்போ காசு அழிச்சதுன்னா ப்ரொவிஷன் சென்டரில் தான் போய் அங்கே தட்டச்சு பண்ணுவேன். இன்றைக்கி மாதிரி வந்து எம்எஸ் வேர்டில் தமிழில் தட்டச்சு பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. கூகுள் இன்புட் உள்ள ஒன்று இருக்கும், அதில் போய் கூகுள் டைப்பிங்கில் இருக்கும், அதை டைப் பண்ணி காப்பி பண்ணி இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணுறது. இப்போ நானாக வந்து யார் இந்த சீமான் அப்படின்னு கொஞ்சம் இவரை பெரும் இயக்குனராக தான் தெரியும், ஆனால் அந்த மண்ணுக்காக போராடி யார் இந்த பிரபாகரன், யார் இந்த விடுதலை புலிகள் அப்படின்னு டைப் பண்ணி நான் அந்த பிளாக் ஸ்பாட் இருக்குல்ல அதில் வச்சுருப்பேன். ஒரு தடவை வந்து அதை டைப் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஒரு ஆளாக வந்து பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் கொடுத்தேன். கொடுக்குறப்ப அப்பயே யோசனை வருது, ஒருவேளை நம்ம கைது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நாளைக்கு வந்து பிள்ளையார் சதுர்த்தி லீவு தான், அப்போ நாளைக்கு போயிட்டு நாளான்னைக்கு காலேஜ் போயிடலாம். கல்லூரி காலங்களில் அவெல்லாம் புரிதல். அதாவது சிறைக்கு போனால் கூட, துண்டைக்கு கொடுத்தா சிறைக்கு போனால் கூட நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி நாளான்னைக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் புரிதல் இருந்துச்சு அன்னைக்கு. அப்படி தனி ஒரு ஆளாக கொடுத்துருக்கேன். அப்போ அதில் இருந்துச்சு. அப்போ இதில் வந்து யார் இந்த சீமானுங்கிறத வந்து அவருக்கு அதை வந்து நான் கொடுத்தேன். அவர் வந்து சீமான் தலைமையை இருப்போம் அப்படின்னு அதை போட்டு இது பண்ணார். இது கவனம் பெற்றுச்சு. அண்ணன் பார்வைக்கு போகுது, தம்பி யார் அவர் போடுறப்ப எப்படி போடுறேன்னு கேட்குறாரு. அப்போ தான் இடுமாவனை கடத்தின்னு போடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணணுங்கிற மாதிரி நமக்கு தோணுமில்ல, அதை வந்து ஒரு தனித்தனி புள்ளியாக பாயிண்ட்டாக வந்து எழுதி அனுப்புகிறேன். அதையும் போடுறாரு, அதுவும் கவனம் பெறுது. கவனம் பெற்றவொடனே தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. அதுக்கும் பிறகு 1/1/2012 அன்னைக்கு நான் வந்து இங்கே பால்டையும் முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போகிறேன் பொறியியல் படிக்கிறதுக்கு. எனக்கு என்னென்னா சென்னைக்கு போனால் அண்ணனை பார்க்கலாம், அண்ணன் சந்திக்கலாம், கூட்டங்களுக்கு அதிகமாக போகலாங்கிறது எண்ணம். அதனால் நான் அங்கே சென்னைக்கு போகிறேன். நேராக மவுண்ட் ரோடு போய் அப்போ 50 ரூபா டிக்கெட்டு பேருந்தில் எங்கே வேணால் பயணிக்கலாம்னு இருந்துச்சு. இப்போ இருக்கான்னு தெரியல, அப்போ இருந்துச்சு 30 ரூபா நினைக்கிறேன். 30 ரூபா என்னமோ எடுத்துக்கிட்டு அதில் மவுண்ட் ரோடு போய் அவரோட அலுவலகத்துக்கு போகிறோம். அண்ணன் வந்து வா நீ தானா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு வேலை சரியா அப்படின்னு கேட்குறாரு. வேலை சரியானா கட்சி வேலை சரியானு, இளைஞர் பாஸில் இருக்கேனே அப்படின்னு சொல்கிறேன். இளைஞர் பாசரியா, நீ மாணவர் தானே, மாணவ பாஸில் இருக்கணும் அப்படிங்கிறாரு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் கிளம்புறப்ப அண்ணன் வாகனத்தை ஏறப்ப அண்ணனுடைய எண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டு அண்ணனோட எண்ணை வந்து கொடுக்குறாரு. நான் பதிவு பண்ணிக்கிறேன். பதிவு பண்ணிட்ட பிறகு நான் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்கள் அண்ணா பொறியியல் வந்து சென்னையில் படிக்கிற சமயத்தில் வந்து அப்போ ஏதாவது செய்தி அனுப்புவேன். ஏதாவது செய்தி அனுப்புகிறப்ப அவர் தனக்கு அண்ணனுக்கும் ஏதாவது தனக்கு அனுப்ப மாட்டேன், எப்போச்சும் அனுப்புவேன். ஒரு தடவை சிறப்பு முயற்சி அப்படின்னு போட்டு ஒரு செய்தி அனுப்புனார். அப்படி இருக்கிறப்ப அண்ணனுக்கு வந்து என் பேர் தெரியுது. ஆனால் கொஞ்ச நாள் என்னென்னா என் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கும் பிறகு வந்து கூட்டங்களுக்கு நான் போவேன். அண்ணா அங்கே நிற்பார், இங்கே நிற்பேன். எல்லோரும் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு எல்லாரையும் தெரியும். அது இருந்து அந்த தீவிரமான இதுக்கும் இப்போ இருக்கிற அந்த மெச்சூரிட்டிக்கு என்ன வித்தியாசம் எங்களுக்குள்ள? அப்போ வந்து ஆர்வ கோளாறாக இருப்போம். எங்கே எப்படி உணர்வை காட்டணும் அப்படிங்கிறது சரியாக தெரியாது. இன்றைக்கி ஒரு முதிர்ச்சி இருக்குது, இன்றைக்கி ஒரு பக்குவம் இருக்குது. எப்படி காட்டணும், அந்த வீரியம், அந்த கோபம், அந்த வலி, அது எல்லாமே அந்த இனத்தின் மீதான அந்த பற்று எல்லாமே அதை இன்னும் வெறியாக இருக்க ஒழிய அது எங்கேயுமே குறைஞ்சி போகலை, எங்கேயுமே நிறுத்து போகலை. நான் அதை என்னோட சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். நான் வந்து அது எங்கேயும் நிறுத்து போகலை. ஆனால் அன்னை காட்டின விதமும் இன்னை காட்டின விதமும் வேறு மாதிரி இருக்குது. அன்னை காங்கிரஸ்காரங்க வந்தால் நான் சோனியா காந்தியை பார்க்குறமே பார்ப்பேன், ராகுல் காந்தி பார்க்குறமே பார்ப்பேன். இன்னைக்கு காங்கிரஸ்காரங்க வந்தாங்கன்னா வணக்கம் சொல்லிட்டு மேடலில் போய் அந்த கட்சியை போட்டு பிறந்து கட்டணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ அன்னைக்கு வந்து அவங்க நேரில் வந்தாலே அவங்ககிட்ட காட்டணும்னு நினைப்பேன். நீ மேடையில் காட்டி மக்கள்கிட்ட வந்து அம்பலப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பேன். அன்னைக்கு திமுககாரங்க பார்த்தா அவங்கள்ட்ட பேசுகிறதே பாவம் அப்படின்னு நினைப்பேன். அதாவது அவங்கள்ட்ட வணக்கம் சொல்கிற கூட செய்யக்கூடாது அப்படின்னு. அண்ணன் அந்த மாண்பு அதெல்லாம் அண்ணன்ட்டையும் கற்றுக்கிட்ட பிறகு திமுக மேடையில் அம்பலப்படுத்துவோம். இங்கே பார்த்தாலும் வணக்கம் வைப்போம், அது வந்து தவறு இல்லை. இது வேறு அது வேறு அப்படின்னு மாண்பு, ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற புரிதல் வருது. அப்போ அன்னைக்கு ஒரு 10 ஆண்டுக்கு 12 ஆண்டுக்கு முடியும் அவ்வளோ புரிதல் இல்லை, அவ்வளோ பக்குவம் இல்லை. 22 23 வயசு தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு பக்குவப்பட்டிருக்கோம். யாரையும் தனிநபர் தக்கல் தொடுத்துடக்கூடாது. அப்படி அதாவது வாழ்க்கையை வந்து அகவாழ்க்கை புற வாழ்க்கைன்னு இருக்குது, யாரோட அகவாழ்க்கையும் பேசக்கூடாங்கிற மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு புரிதல் வருது. அதனால் இன்றைக்கி மாறி இருக்குன்னு உங்களோட இவ்வளோ நேரம் பொறுமையாக உங்களோட நேரத்தை எங்களோட நேயர்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.